திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரவனம்மா தஸ்மரே ஸ்ரீ குருவே நமக. குரு பயிற்சி பலன் 2024 தாங்க பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரவங்க எப்பயுமே மேன்மையானவங்க, புத்தி கூர்மையுடையவங்க, புத்திசாலிங்க. ஏன்னா அவங்களுக்கு குருவோட வீடே அவங்க. ஏன்னா அவங்க குருஸ்தானத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பேசாமல் இருந்தாலே குருஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடுங்க. ஏன்னா குருவோட அதிபதி தான் மீனராசிக்காரவங்களுக்கும் வீடு. அவங்களோட 3வது வீட்டில் தான் குரு இப்போ மாறுறாரு. 2வது வீட்டில் இருக்க குடும்பஸ்தானத்துலேருந்து பக்கத்தில் இருக்க ரிஷபத்துக்கு 3வது வீடாக மாறுறாரு. 3வது வீடுங்கிறப்ப கொஞ்சம் சிறு அலைச்சல் இருக்கும், சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சகோதரத்துவ உறவுல இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்திருப்பீங்க. குடும்பத்துக்காண்டி எல்லாத்தையும் பேசாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் இளைய சகோதரர்கிட்ட, மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும். இப்போ அதில் அந்த இடத்துல உங்கள் சகோதர உறவு இப்போ நீடிக்க ஆரம்பிக்கும். ஒரு பயிற்சிக்கு அப்புறம் சகோதரத்துவம் இன்னும் வலுவாக இருக்கும். சிறு அலைச்சல் இருக்கும். அந்த சிறு அலைச்சல்களை சோம்பேறித்தனை பார்க்காம அலைஞ்சிங்கனாவே உங்கள் தொழில் ஸ்தானம் நல்லபடியாக இருக்குங்க. அதேமாதிரி குரு அங்கேருந்து உங்களுக்கு 7வது வீடை, உங்களோட 7வது வீடு கன்னிராசியான 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ உங்கள் 7வது வீடுங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ போன வருஷத்தில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. ஏதாவது என் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. குடும்பத்துக்காண்டியா யாருக்காண்டினே தெரியல. அது சாடு காசு கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. கடன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு புலம்பி தீர்த்திருப்பீங்க. அது இப்போ குறையும். குடும்பஸ்தானம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல தான் குரு பார்க்குறாரு 5வது பார்வையா. அதே 7வது பார்வையா சனியும் பார்க்குறாரு. 10வது பார்வையா சனி பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. உங்க 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில். இந்த பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள், கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். தாப்பஸ்தானத்தில் தாக்க பலம் இழந்துட்டோமோ, தாக்க பலம் இல்லையோ அப்படின்னு திணறிக்கிட்டு இருந்த நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் பலம் தான் நிரந்தரம் என்று உணரும் காலகட்டம் இந்த வருடம். அவங்க அந்த கட்டத்தை உணர்ந்து உங்களோட தகப்பனுக்கு லேடிஸாக இருந்தால் நம்ம தாப்பஸ்தானத்தில் இருக்கிறது நம்ம கணவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜென்ஸாக இருந்தால் தன்னோட எல்லா ஸ்தானமாக இருக்க போகிறது தான் தன்னோட மனைவி தான் அப்படிங்கிறத புரிஞ்சு அறிஞ்சு அந்த ஸ்தானத்தோட வலிமையை உணர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய வருடம் இந்த வருடம் தாங்க. அதேமாரி உங்களோட லாபஸ்தானத்தில் தாங்க அடுத்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் இவ்வளோ நாள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ப்ராஃபிட் வரலையே இப்போ வருமா, 7.5 சனி வேறு இருக்கே, 7.5 சனி வந்துச்சே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் பக்குவம் சேர்ந்து வருங்க. ஒரு கையில் 100 ரூபா கொடுத்தாலும் அது 200 ரூபா ஆக்குறது எப்படிங்கிறத இனிமேல் தாங்க யோசிப்பீங்க. 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாயை அழிச்சிட்டு வந்தீங்க போன வருஷம் வரைக்கும். 2023 ஏப்ரல் வரைக்கும் கூடங்க. இப்போ மேற்கு அங்கிட்டு அந்த 100 ரூபாயை 1000 ரூபாயை ஆக்குறது எப்படி, அந்த 1000 ரூபாயை எப்படி கொண்டு வந்து எப்படி சேர்க்கறது வீட்டுக்கு, அது பல மடங்கு முன்னேற்றதுக்கு எந்த அளவுக்கு இவ்வளோ நாள் நம்ம ஏமாலியாக இருந்துட்டோமோ காசு விஷயத்தில் அப்படின்னு யோசிக்கிறது தாங்க. இப்போ பல்காக காசு சேர்க்க போகிற நேரம் தாங்க அந்த மீன ராசிக்கு இருக்குது. 7.5 சனி இருக்குது. எப்படிங்க நான் காசு சேர்க்கறது? 7.5 சனி இருக்கட்டுங்க. அது என்னதான் இருந்தாலும் உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படின்னு உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பக்குவத்தை நீங்கள் உணர்ந்ததுக்கு தான் அந்த 7.5 சனி உங்களுக்கு இருக்குங்க. அந்த பக்குவத்தை நீங்கள் அந்த அளவுக்கு குரு நல்ல கிரகம் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல கிரகம் நல்ல விதத்தில் செஞ்சு கொடுத்துக்கிற அதை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல விதத்தில் அந்த நல்ல செயற்கையோட பணமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும். கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. என் வீட்டுக்காரை வச்சு நான் ஏமாந்தேன், அப்புறம் இவங்களை வச்சு ஏமாந்துட்டேன், இந்த உறவு வச்சு ஏமாந்துட்டேன், அந்த உறவில் காசு செலவு பண்ணிட்டேன், இந்த உறவில் காசு செலவு பண்ணிட்டேன். கடன் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் சிலர்லாம் லட்சக்கணக்கில் இருப்பாங்க, சிலர் கோடி கணக்கில் இருப்பாங்க. எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி நல்ல விதமாக ஆக போகிற விஷயம் தாங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்க்க போகிறாங்க. இப்போ புதுசாக இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துல நிம்மதி கொஞ்சம் நேரம் நிம்மதி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் நேரம் பிரச்சனையாக இருக்கும். அந்த இடத்துல இப்போ தாங்க 2024 தாங்க அந்த இடம் வாங்கி நிம்மதியாக இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள இப்போ தான் எவ்வளவோ நிம்மதியெல்லாம் போனது, இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்பாங்க. அப்படி சொல்கிறவங்க தாங்க இந்த வருடம் இருக்க போகிறீங்க. ஏன்னா கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி உள்ளே வந்திருப்பீங்க. அந்த ரிலீஃப் ஆகி உள்ளே வந்து அதை சரியாக கொண்டு போய் சரியான நோக்கத்தில் வந்து கரெக்டாக செயல்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க மாதிரி நல்லா வாழ்கிறவங்க கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமாக சரிஞ்சாலும், எத்தனை தடவை சரிஞ்சாலும், கஜினி முகமது படையெடுத்தாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை படையெடுத்து அந்த கடனை அடைச்சி அந்த கடனை விஷயத்தை கொண்டு வந்து கரெக்டாக நிம்மதியாக உட்கார வைக்கிறது தாங்க அந்த மீனராசியோட டேலண்டே. உங்கள் கடன் பிரச்சனைகள் இந்த குரூப் பயிற்சியில் நல்லபடியாக அடையும். சரியான விஷயங்கள் குடும்பமாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், சகோதரத்துவராக இருக்கட்டும், பங்காளியாக இருக்கட்டும், பகையாளியாக இருக்கட்டும், எல்லா உறவுமே சுமூகமாக மாறி உங்களுக்கு நல்ல விதத்தில் நல்ல விஷயங்களை கொண்டு போய் எல்லாமே கரெக்டாக வரக்கூடிய விஷயம் தாங்க.
இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி குருஸ்தலம் நல்ல ஸ்தலத்துலேயும் போய் நீங்கள் குருஸ்தலத்தில் போய் வழிபட்டாலும் சரி, அப்படி இல்லை எங்கள் பக்கத்துலேயே குரு பகவான் இருக்காரு, அங்கே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் வியாழக்கிழமை போங்க, போய் குரு பகவானை வழிபடுங்க. குரு பகவானை வழிபட்டு நெய் தீபம் போடுங்க, முல்லைப்பூ மாலை சாத்துங்க. சாத்தி அந்த வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு வரீங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் கடன் பிரச்சனைகள் குறையும், கடன் இந்த வருடம் தீரும். நிம்மதியாக பெருமூச்சு விட்டு வாழ்க்கையில் வாழ வந்தால் வாழ்வோம் அப்படின்னு இருக்கக்கூடிய தாட் மைண்ட் உள்ளவங்க தாங்க மீனராசிக்காரங்க. அந்த அவங்களோட மன உளைச்சலுக்கும் மன வலிமைக்குமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய திறமை உள்ளவங்க தாங்க அந்த மீனராசிக்காரங்க. அந்த திறமை இன்னும் உங்களுக்குள்ளே இன்னும் இருக்குது அப்படின்னு நம்பி செயல்படுங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் முன்னேறுவீங்க. தில்லை அம்பலம்.